எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது, என் பக்கத்து தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நீங்க யாரு என்ன எந்த தகவலுமே எனக்கு தெரியாது. ஓகே சார். வந்து பார்வையற்றவர்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு சில பார்வையற்றவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற பிலோல இருப்பாங்கல்ல, அவங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன தொழில் தெரியும், அவங்களோட வாழ்க்கை எப்படி மாத்துறதுங்கிறதுக்காக யார் என்ன ஊர் எதுவுமே எனக்கு தெரியாது. நானும் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். என்ன பொறுத்தளவுக்கு பார்வை இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பார்வையற்ற எத்தனையோ பேர் பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் பொது இடத்துலயும் பாக்குறப்ப கையேந்தி நிக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்து பேசினப்போ ஒவ்வொருத்தரும் சொன்னா சார் என்னன்னா, சார் எனக்குன்னு ஒரு தொழில் இல்லை சார், அதை வாங்குறதுக்கு என்கிட்ட முதலீடு கிடையாது. ஒரு கள்ள முட்டாயோ ஒரு ஊதுபக்தியோ இல்ல ஒரு ஒயர் பின்றதோ இல்ல இன்னும் சில அந்த ஏடிஎம் கார்டு விற்கிறதோ இதெல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட முதல் கிடையாது. முதல் இல்லாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த முதல் இருந்தா நான் என் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கேன் சார், நான் இப்படி கையேந்தி இருக்க மாட்டேன் சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொன்னது. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், சரி நம்ம ஏன் இப்படி வந்து ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு, சரி மொத்தமா ஒரு 5-6 பேரா மொத்தமா கூப்பிட்டு அந்த 5-6 பேருக்கு என்ன தேவைங்கிறத நம்ம செஞ்சு கொடுப்போம். ஒவ்வொரு ஏரியால இருந்து வந்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரையும் ஒன்னா சேர்த்து உதவி பண்ணி கொடுத்துருவோம். பார்வை இல்லாம நாங்க வந்து அதாவது பல விதத்துல 1-2 சில பல கஷ்டங்கள் நாங்க படுறோம். என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்க வந்து அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், குடும்பத்துல மற்ற தேவைகள் எல்லாம் சந்திக்கணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான தொழில் இல்லாம பலவிதமான கஷ்டங்கள். அந்த அளவு வார்த்தை இல்லை அப்படின்ற அளவுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். சூழ்நிலை இல்லாதனால 2 வேளை அந்த மாதிரி கூட சில நேரங்களில் நாங்க அது மாதிரி சாப்பாடு சில சூழ்நிலை நிமித்தம் பொருளாதார நிமித்தம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இது மாதிரி இருக்கணும். அப்படிதான் இருக்கீங்க கூடாது. இன்னைக்கே உங்களுக்கு தேவையானதை செய்யணும். இப்ப நீங்க 5 பேருமே பக்தி தொழில் தான் கேட்டீங்கன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு பக்தி தொழில் எல்லாருக்குமே நல்லா தெரியுமா? எல்லாருக்குமே முதலீடு இல்லாம நான் மொத்தமா வாங்கி கொடுத்தா நீங்க வித்து இதுல வந்து நாங்க டெவலப் பண்ணிக்குவோம் சார். லைஃப்பை நாங்க சரி பண்ணிக்குவோம். எல்லாருக்கும் நீங்க கேட்கற மாதிரியே குடோன்ல இருந்து நான் உங்களுக்கு பக்தி வாங்கி கொடுக்குறேன். பொறுத்தளவுக்கு ஒரு பார்வை இல்லாதவர் வந்து வாழ்க்கையில தடுமாறிடக்கூடாது. ஏற்கனவே பார்வை இல்லாம தடுமாறி இருக்கீங்க, வாழ்க்கை தடுமாறக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த உதவி. ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட வாழ்க்கையில என்ன தேவைகள் என்ன இதுங்கிறத, அவங்களோட கஷ்டங்கள் என்ன வேதனைகள்ங்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் நான் இந்த மாதிரி பார்வையற்றவர்கிட்ட கேட்டுருக்கேன். ஏன்னா பார்வை இல்ல மனிதரை தூக்கி விடுறதோட உங்களை தூக்கி விட்டு அவங்க குடும்பம் முன்னேறும். என்ன கஷ்டம்னாலும் ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி என்னை நினைச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் உதவியா இருப்பேன். சரியா? தனித்தனியாவே வாங்கிட்டேன் இண்டிவிஜுவலா. சரியா? எல்லாருக்கும் தேவையான பக்தி இது மொத்தமா இருக்கு. சரியா? குடும்பத்தை பாத்துக்கணும், குடும்பத்துக்கு 3 நேரம் சாப்பாடு நீங்களும் சாப்பிடணும், அவங்களுக்கு போய் சேரணும். என்னோட ஆசை அது ஒண்ணுதான். சரியா? எனக்காக இதை நீங்க செஞ்சுதான். இதே மாதிரி இதுல என்ன இடர்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலுமே உடன் பிறந்த தம்பி மாதிரி நினைச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எப்பனாலும் உதவி பண்ண தயாரா இருக்கேன். என்னோட எல்லாரும் இன்னைக்கு தொழிலை தொடங்க. வாழ்த்துக்கள்.